ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இப்போது பேசிவ் இன்கம் பற்றி தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய நான் பேசிவ் இன்கம் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து இருந்தது. ஏதோ ஒன்று பண்ணுவேன், எதனா ஒன்று பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டில். ஏன்னா வந்து நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தேடல்லே வந்து இருந்தேன். ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் பக்கம் வந்து வேலைக்கு வந்து போயிருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்து அலைன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ணும்போது வேணாம், அந்த மாதிரி வந்து வீட்லேயும் சொல்லிட்டாங்க, ஒரு ஏர்னிங்ஸ் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் வந்து இவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் இல்லை, ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். பட் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்து இருந்தது. அதனால் உடனே வந்து பேபி 10K தான் வந்து ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ். ஹஸ்பண்டோட ஏர்னிங் வந்து ஆக்டிவ் இன்கம் வந்து சொல்லலாம். பேசிவ் இன்கம்லாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா பேபி வந்து இருந்துச்சு. ஸோ கடவுள் கொடுக்கட்டும், நம்ம வேணான்னு வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேபி வந்து இப்போ பிறந்துட்டாங்க. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கெலாம் 22 நாள் குழந்தை கையில் இருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப என்னோடய மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லாமே வந்து குழந்தைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா இருக்கும். சரி, அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு டைம் பீரியடில் வந்து நான் வந்து இவங்கக்கிட்ட தான் நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு பார்ட் டைமாக வந்து எதனா வந்து ஒரு 1 or 2 hours வந்து எதனா ஒர்க் பண்ணுற மாதிரி எதாவது சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அமேசான் எம்ட்ரக் சொல்லிட்டு இப்போ பேன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஐடி எடுத்து அதுக்கப்புறமா அப்போல்லாம் ஒரு 2000-3000 தான் கிடைக்கும் காசு. ஸோ அந்த காசை வந்து அதிலே வந்து அவங்க கமிஷன் வந்து பிடிச்சிருவாங்க. டேஷ்போர்டில் போய் பார்த்துட்டு பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேங்க்கில் அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம $100 அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவங்க ஒரு பர்சன்டேஜ் வந்து கமிஷனாக வந்து பிடிச்சிப்பாங்க. அப்பயே நான் சொல்கிறது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 2011 and 2012 பீரியடில், சரிங்களா. மேரேஜ் வந்து 2009 வந்து ஆச்சு. ஸோ 1 இயர் தான். அதுக்கப்புறமே வந்து நான் என்னோடய பேசிவ் இன்கம்மை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவரும் எங்கள் வீட்லேயும் வந்து அவரும் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு அதையுமே வந்து பண்ணி கொடுப்பார் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் அது வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கும் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்ஸ் எல்லாம் செய்வோம்ல, சத்யம் சினிமாஸில் அந்த பேப்பர் கப்ஸ்லாம் வந்து ஒட்டுவாங்கல்ல. ஸோ அதுவுமே வந்து ஒட்டி கொடுத்தா இவ்வளோ பைசா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 விஷயம் பாருங்கள் எப்படி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அமேசான் வந்து பண்ணிகிட்டே வந்து இருக்கிறப்ப செகண்ட் கன்சீவ் ஆகிட்டோன்னே வயிறு பெருசாகிடுச்சு, உட்காந்து வந்து பண்ண முடியல. அதுக்கப்புறமா 2 பேபிஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்து அது ஐடியெலாம் வந்து போயிடுச்சு. அப்படியே வந்து 2 பேபிஸ் பார்க்கணும், அப்படி அவங்கள வளர்க்கணும், அப்புறம் நம்ம ஹெல்த் கண்டிஷன் பார்க்கணும், இதெல்லாமே வந்து போயிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டோட சேலரியும் கொஞ்சம் ஹைக்காக இருந்தது, நீடு இல்லை அப்படின்ட்டு அதை வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குற டைமில் டியூஷன் எடுத்தப்போ எனக்கு ஒரு 35 பசங்கக்கிட்ட வந்திருந்தாங்க. அதுலேயே வந்து எனக்கு நல்லா இன்கம் வந்து கிடச்சிதுங்க. ஸோ வீட்லேயே வந்து எனக்கு அப்போவே சொல்கிறேன் 2013-14 பீரியடில். ஸோ அந்த பீரியடில் வந்து பண்ணும்பொழுது எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடச்சிது. ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து என்னோடய மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9th 10th ரொம்ப பசங்கக்கிட்ட கத்தி ஒரு மாதிரி எனக்கு ஹெல்த்து வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து பசங்களெல்லாம் படிக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணி அந்த டைம்லலாம் வந்து பசங்க மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதையுமே வந்து ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து பண்ண முடியல. தென் அபாக்கஸ்க்கு வந்து ஒர்க்குக்கு போனேன். அப்போ வந்து 8500 எனக்கு சேலரி. இது வந்து 15-16 சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுவுமே ஒரு 1 இயர் பக்கம் போயிருப்பேன். ஸோ 2 கிட்ஸுமே வந்து அங்கேயே போயிட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க வந்து கேஷ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு ஒரு ட்ராபேக் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ மாவும் வந்து கொஞ்சம் அரைச்சி கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம்ல லைஃப்பில். ஸோ அதனால் அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா
யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேமா ஸ்ட்ரென்த்ஸ்னு ஒரு சேனல் வந்து இருக்குது, எஜுகேஷன் சேனல். அதுக்கப்புறமா அந்த சேனலை வச்சு தான் இந்த யூடியூப் சேனலுமே வந்து ஆட் பண்ணேன். ரெண்டுமே சேர்த்து எனக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டு தாங்க வரும். $18 $20 தான் வரும், 2 யூடியூபும் சேர்த்தே. அது வர ஒரு வருஷம் ஆகிடுச்சு மானிட்டேஷன் ஆக. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு சர்வேன்னு சொல்லிட்டு சர்வேவும் வந்து பண்ணிவிட்டு அதுலேயுமே வந்து ஒரு மந்த்லி இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக நான் போட்டாலே வீட்டில் இருந்தபடியே ஒரு 5000 பக்கம் வந்துடுங்க. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேறு எதுனா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேறு எதாமல் இப்போதைக்கு இதுதான் வந்து அப்டேட்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் போயிட்டு ஒரு டீச்சராக, எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அபாக்கஸில் வந்து டீச்சராக வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மணி பே பண்ண சொன்னாங்க, அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயமே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. நீங்கள் அதை கிராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதையே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு இதுக்கு மேலே வந்து குழந்தைங்கள வந்து அவங்கள மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேலையே வந்து எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து தோணுது. நீங்கள் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.